இப்போது குரு சரித்திரம் சாப்டர் 2ஓட பார்ட் 2 நாம் அன்னைக்கு ஒரு கதையோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் நிப்பாட்டியிருந்தோம் இல்லையா. அதை இப்போ கன்னியூ பண்ணலாம். அந்த கதை என்னென்னா, முன்னொரு காலத்தில் கோதாவரி நதிக்கரையில் அங்கரீச மகரிஷி ஆசிரமம் இருந்தது. அங்கு நல்லோர்கள், தவம் செய்பவர்கள், விரதத்தை கடைபிடிப்பவர்கள் இருந்தார்கள். அவர்களில் வைலமுனி மகன் வேததர்மன் என்ற முனி இருந்தார். அவருக்கு அநேக சீடர்கள் இருந்தார்கள். வேததர்மன் தன் சீடர்களின் குரு பக்தியின் சிரத்தையே தெரிந்து கொள்ள நினைத்து அவர்களை அழைத்து, என் முற்பிறவியில் செய்த பாவங்களினால் பெற்ற கர்மாவை இந்த பிறவியில் என் தவத்தினால் கொஞ்சம் போக்கினேன். மீதமுள்ள கர்மா போக்குவதற்கு மற்றுமொரு பிறவி எடுத்து தவம் செய்ய வேண்டும். இல்லையெனில் அதை நான் இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டுமென்று எண்ணி அதற்காக எல்லா பாவங்களையும் போக்கும் காசிக்கு சென்று அங்கு 21 வருடம் தொழுநோய் பெற்று குருடனாகவும் முடவனாகவும் வாழ்ந்து என் பாவங்களை போக்கிக் கொண்டு முக்தி அடைவேன். ஆகையால் அங்கு எனக்கு துணையாக இருந்து வேலை செய்பவன் உங்களில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார். இதை கேட்ட சீடர்கள் குரு சேவையில் குறை நேர்ந்தால் என்ன நடக்குமோ என்று பயந்து மௌனமாய் இருந்தார்கள். ஆனால் தீபகன் என்ற சீடன் முன்வந்து, சுவாமி, நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்களுக்கு பதிலாக நான் 21 வருடங்கள் குருடனாகவும் முடவனாகவும் தொழுநோய் பெற்று அந்த கர்மாவை அனுபவிப்பேன் என்று வேண்டினான். இதை கேட்ட குரு, எவனொருவன் பாவம் செய்கிறானோ அவனே அந்த பாவ கர்மாவை அனுபவிக்க வேண்டுமே தவிர வேறொருவர் அனுபவித்தால் அந்த கர்மா தீராது. ஆகையால் நானே அதை அனுபவிக்க வேண்டும். நோயாளிகளுக்கு சேவை செய்வது மிக கடினமானது. அதற்கு சம்மதமானால் நீ என்னுடன் வரலாம் என்றார். தீபகன் சம்மதித்து குருவுடன் காசிக்கு சென்றான். அங்கு வேததர்மன் மணிகர்ணிகா கட்டத்தில் நீராடி விஸ்வநாதரை வணங்கி அருகிலுள்ள கம்பலாஸ்வரத்தில் தீபகன் கட்டிய குடீரத்தில் வாழ ஆரம்பித்தார். உடனே அவருக்கு கண் பார்வை இழந்து முடவனாகி தொழுநோய் உடலில் ஏற்பட்டது. உடலில் புண்கள் ஏற்பட்டு சீழ் புழுக்களுடன் துர்நாற்றம் வரத் தொடங்கியது. மேலும் அவர் மனநிலையும் இழந்தார். இந்நிலையில் தீபகன் குருவுக்கு செய்யும் சேவை காசி விஸ்வநாதருக்கு செய்யும் சேவையைப் போல் பாவித்து தினமும் குருவுக்கு நீராட்டி புண்களை துடைத்து பூஜை செய்து பிக்ஷை எடுத்து சோறூற்றி வந்தார். ஆனால் குருவோ தனக்கு சேவைகள் சரியாக செய்யவில்லை என்றும் புண்களை சரியாக துடைத்து விடாததால் ஈக்கள் என்னை கடிக்கின்றன, அவற்றை விரட்டு என்று கோபிப்பார். அப்பொழுது தீபகன் உடலை சுத்தம் செய்ய முற்பட்டால் கோபித்து, எனக்கு பசியாக இருக்கிறது, சீக்கிரமாக சாப்பாடு கொண்டு வா என்பார். அவன் நல்ல சாப்பாடு கொண்டு வந்தால் அது நன்றாக இல்லை என்று தூக்கி எறிவார். சில நேரங்களில் நீ நன்றாக சேவை செய்கிறாய் என்று பாராட்டுவார். உடனே கோபித்து, நீ என்னை மிகவும் துன்புறுத்துகிறாய், நீ இங்கிருந்து செல் என்பார். ஆனால் தீபகனோ இவை யாவையும் பொருட்படுத்தாமல் பாவம் அதிகமாக உள்ளவர்களுக்கு துன்பங்களுடன் கொடூரமும் இருக்கும் என்று நினைத்து குருவை பக்தியுடன் சேவிக்கலானான். குருவே சகல தேவதா ரூபம் என்று நினைத்து காசி கஷேத்திர யாத்திரையும் செய்யாமல் அங்கு தேவதைகளையும் சேவிக்காமல் குரு சேவையில் மூழ்கினான். ஒரு நாள் காசி விஸ்வநாதர் தீபகனின் குரு பக்திக்கு உவந்து தரிசனம் தந்து, என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். அவன் குருவின் அனுமதி இல்லாமல் எந்த வரமும் கேட்க முடியாது என்று கூறி தன் குருவிடம் சென்று இந்த விஷயத்தை கூறி உங்கள் வியாதி போகும்படி நான் வரம் கேட்கலாமா என்றான். அப்பொழுது அவர், என்னடா, எனக்கு சேவை செய்வது உனக்கு கடினமாக உள்ளதா? என் பாவ கர்மா நானே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகையால் நீ எந்த வரமும் கேட்க வேண்டாம் என்று கோபித்து கொண்டார்.
தீபகன் விஸ்வேஸ்வரரை பார்த்து, ஐயா, எனக்கு என் குருவே சகலமும். என் குருவுக்கு விருப்பமில்லாதது எனக்கு வேண்டாம். ஆகையால் நீங்கள் செல்லலாம் என்றான். விஸ்வேஸ்வரர் இதை கேட்டு மிக்க ஆச்சரியப்பட்டு வைகுண்டத்திற்கு சென்று விஷ்ணுவிடம் தீபகனின் குரு பக்தி பற்றி தெரிவித்தார். இதை கேட்ட விஷ்ணு தீபகனின் குரு பக்தியால் ஆனந்தமடைந்து அப்படிப்பட்ட சீடனை பார்க்க சென்று அவனிடம், பாலகா, உன்னுடைய குரு பக்திக்கு நான் பெரும் சந்தோஷம் அடைந்தேன். உனக்கு என்ன வரங்கள் வேண்டுமானாலும் கேள், அவற்றை நான் தருகிறேன் என்றார். தீபகன் விஷ்ணுவை வணங்கி, ஐயா, வரங்களை பெற உங்களுக்காக தவம் செய்பவர்களை விட்டுவிட்டு உங்களை என்றும் வணங்காத எனக்கு தரிசனம் தந்தீர்களே, ஏன் என்று கேட்டான். விஷ்ணுமூர்த்தி, அப்பனே, குருவை பக்தியுடன் சேவித்தால் என்னை சேவிப்பது போல் ஆகும். அப்படிப்பட்ட உத்தமமான சீடனுக்கு நான் வசமாகிறேன். தாய் தந்தையர்களை, வித்வான்களே, பிராமணர்களை, யதுக்களை, யோகிகளே, தவம் புரிபவர்களே, பூஜிப்பவர்களே, கணவனே கண்கண்ட தெய்வம் போல் நினைத்து அவர்களை சேவிக்கும் உத்தமிகள் எல்லோரும் என்னை சேவிப்பவர்கள் ஆவார்கள். ஆகையால் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். தீபகன் விஷ்ணுவை வணங்கி, குருவே, சகல தேவதா சுரூபமும் சகல தீர்த்த சுரூபம் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. நீங்கள் கொடுக்கும் வரங்கள் குரு அவர்கள் கொடுக்க முடியுமல்லவா என்றான். ஸ்ரீமன் நாராயணன், நாங்கள் இருவரும் ஒன்று. ஆகையால் எங்கள் சந்தோஷத்திற்காக வரம் கேள் என்றார். சுவாமி, அப்படியென்றால் என்றும் என் குரு பக்தி பெருகிக் கொண்டிருக்குமாறு அருள் புரியுங்கள் என்று வேண்டினான். லக்ஷ்மிபதி சந்தோஷமடைந்து, குரு சேவையால் நீ உயர்ந்து விட்டாய். சகல தேவதைகள் உன் வசமாகி விடுவார்கள். இந்த காசி விஸ்வநாதர் என்றும் கண் இமை போல் உன்னை காப்பாற்றுவார். எவனொருவன் குருவே பரமார்த்தம் என்றும் சகலமும் அவர்தான் என்றும் மும்மூர்த்திகளின் அவதாரம் என்றும் அறிந்து அவரை சேவிக்கிறானோ அவனுக்கு எல்லா வளமும் கிடைத்து சுகமாக வாழ்வான். என்றும் குருவை சேவிப்பவர்களுக்கு மும்மூர்த்திகள் வசமாவார்கள். மும்மூர்த்திகளின் அருளினால் மனிதர்களுக்கு சத்குரு கிடைப்பார் என்று கூறி மறைந்தார். தீபகன் தன் குருவான வேத தர்மரிடம் சென்று நடந்ததையெல்லாம் சொல்ல, குரு மிக்க மகிழ்ச்சியுடன், மகனே, உன் குரு பக்திக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நீ காசியில் சுகமாக வாழ். உனக்கு நவநிதிகள் எல்லா சித்திகளும் வசமாகும். எல்லா கல்வி செல்வங்கள் உன்னிடம் வந்தடையும். உன் நாமத்தை சொல்வதனால் மனிதர்களின் சகல வியாதிகள், துன்பங்கள் நிவர்த்தியாகும். உன்னை பக்தியுடன் துதிப்பவர்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்து பிரகாசமான உடலை பெற்றார். வேத தர்மர் சீடன் எப்படி சேவை செய்ய வேண்டும், முக்தி வேண்டுகிறவர்கள் எப்படி தன் பாவ கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்றும் தெரிவிப்பதற்காக இப்படி ஒரு ரூபம் எடுத்தார். ஆகையால் கலி புருஷனே, நீ சத்குரு பக்தனிடம் செல்லாதே மற்றும் அவனை துன்புறுத்தாதே. கலியுகம் ஆரம்பமாகிறது. நீ பூலோகத்திற்கு சென்று உன் வேலையே ஆரம்பிப்பாய் என்று பிரம்மா கூறினார். நாம தாரகா, எவனொருவன் மிக்க பக்தியுடன் சிரத்தையுடன் குருவை சேவிக்கிறானோ அவனுக்கு சகல தேவதைகள் வசமாகும். ஆகையால் குரு சேவையில் உன் வாழ்வை கழித்திடு என்று சித்தர் கூறினார். இதுதான் குருவோட மகிமை. அத்தியாயம் 2 முடிஞ்சிடுச்சு. அத்தியாயம் 3 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.